நீங்க சந்தோஷமா பண்றீங்களோ, இல்ல தலையெழுத்தேன்னு பண்றீங்களோ, எப்படி பார்த்தாலும் நம்ப வீட சுத்தமா வைக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான். அதுக்கு எதுக்கு அப்செட் ஆகணும்? கொஞ்சம் பிளானிங்கும், கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தாலே, நமக்கு புடிக்காத வேலைய கூட உற்சாகமா முடிச்சிடலாம். இந்த கிளீனிங் விளாகும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் விளாக் தான். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்களோட வீட கிளீனா வச்சுக்கணும்னு ஆசை வரும்னு நான் நம்புறேன். என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திச்சு இங்கே வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சண்டே மார்னிங். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த வாரம் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணேன்னா அடுத்த வாரம் அடுத்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட டீப் க்ளீனிங் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மிரர் தொடச்சி எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணச்சே டாப் டு பாட்டம் ஆரம்பித்தோன்னா அப்போ தான் தூசியெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ நம்ம கடைசியாக பெருக்கி துடைக்கும் போது எல்லாம் நீட்டாக இருக்கும். நீங்கள் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே மிரர்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா திருப்பி குப்பையெல்லாம் கீழே விழும். அதனால எப்போவுமே டாப் டு பாட்டம் ஆரம்பிங்க. இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிரரு, சிங்க்கு, அப்புறம் கீழே சிங்க்கோட ஷெல்ஃப் ட்ராவர்ஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து டவல் காய போடுற ரேக் இருக்குது. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணச்சே சில டைம் நம்ம ஸ்விட்ச் போர்டெலாம் விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் கவனித்து மைண்ட் பண்ணி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி தொடச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ டவல் ரேக்கு, அடுத்தது ஸ்விட்ச் போர்ட்ஸு, பின்ன அந்த சைடு வந்து ஜன்னல் இருக்குது, ஜன்னல் அது எல்லாத்தையும் நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஷவரை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வெளியேந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வேக்யூம் இருக்குது தண்ணி உரியறதுக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாக சோப் தண்ணி உறிஞ்சிடும். இது ஏற்கனவே நான் வந்து நம்மளோட சாட்டர்டே க்ளீனிங் வ்ளாகில் காமிச்சிருந்தேன். ஸோ இது சூப்பரான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. வெளியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குளிக்கும் போதே உள்ளே பண்ணிட்டோன்னா அது ஒரு வேலை மிச்சம். ஸோ சைமல்டேனியஸாக 2 வேலையும் ஆகிடும். நம்ம சோப் போடுவோம், இல்லை தலைக்கு ஷாம்பு போடும்போது ஊற வைப்போம்ல, அந்த டைமில் அப்படியே நான் உள்ளேயும் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரே இதில் 2 வேலை முடிஞ்சிடும். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி க்ளீனிங்கோட பிளானிங் வீடியோலாம் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவும் சாட்டர்டேயோட வீடியோவும் சேர்ந்து எடுத்ததுனால இதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பிளானிங் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் ஆர்கனைசேஷன், க்ளீனிங் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஷவரில் வந்து குளிச்சுட்டு அப்படியே உள் சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருந்த சாமானெல்லாம் திருப்பி எடுத்து அதோட ப்ளேஸில் வச்சுட்டு கீழே வந்து மேட்டை விரிச்சிட்டு நான் போய் தலைவார போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ரூமில் இருக்கிற பாத்ரூமுக்கு போனேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இது நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த ரூமுக்கு போனால் என் சத்தம் கேட்டோடனே வந்துட்டான். என் பையன் எந்திச்சிட்டு டக்குன்னு வந்துட்டான். ஸோ அவனை தூக்கி கொஞ்ச நேரம் அவனோட விளையாடி, இந்த சமயத்தில் குழந்தைகளோட இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. அது வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஃபேஸ் அவங்களுக்கு. அப்படியே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம காலை சுற்றியே வருவாங்க, நம்மளை கட்டி பிடிச்சி நசுக்கி, அந்த ஒரு ஜாய் தனி ஜாய் தான்.
என் பொண்ணோட இந்த வயசு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டா, செம்ம வாயாடி ஆயிட்டா. அந்த ஒரு குழந்தை பருவத்தோட ஏஜ் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்பெஷல் தான். அது இப்போ வந்து என் பையன்ட்ட அந்த ஃபேஸ் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரூமில் இருக்கிற கொஞ்சம் சில குப்பையெல்லாம், குப்பைன்னு சொல்ல முடியாது, என் பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே போட்டுருவா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோ இல்லை டாய்லெட் ரோலோ என்ன இருந்தாலும் எடுத்து அதையும் வந்து அதோட ப்ளேஸில் துவைக்க வேண்டிய துணியை துவைக்க வேண்டிய இடத்துல, பின்ன குப்பையெல்லாம் குப்பையில் போட்டுருவேன். இவன் வந்து இப்போ என் பின்னாடியே இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போது ரூம்ஸில் அடுத்தது வேக்யூம் பண்ணி பெட்ஷீட்ஸ் மாற்றி எக்ஸாஸ்டிங் சாரி ஒட்டடை அடிக்கலாம். நம்மளோட வாக்கின் வார்ட்ராப் டூர் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வார்ட்ராப் வந்து ஓப்பன் வார்ட்ராப் தான். அதனால ஷுவராக வாரம் இதுக்கும் நல்லா வேக்யூம் அடித்து ஒட்டடை அடிக்கணும், இல்லைன்னா செம்மையாக தூசி சேர்ந்துரும்ல. ஸோ இந்த செக்ஷனையும் நம்ம வந்து ஒட்டடை அடித்து வேக்யூம் அடிச்சுக்கலாம். இது வந்து சுவாமி ரூம். ஸோ அடுத்தது சுவாமி ரூம்லேயும் ஒரு வாட்டி வேக்யூம் அடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து குழந்தைகளோட ரூம்லேயும் க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்றைக்கியோட வேலை முடிஞ்சிடும் நமக்கு. குழந்தைகளோட ரூம் பார்த்து பயந்துடாதீங்க. ஃப்ரைடே நைட்னா நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. நானும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ அந்தந்த சாமானை நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டாலே பாதி ரூம் நீட் ஆகிடும். நீங்களே இப்போ பாருங்கள். ஸோ சாமானெல்லாம் டாய்ஸ் எல்லாம் அதோட பிளேஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி வேக்யூம் அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம எவ்வளோ
எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது அடுத்த நிமிஷமே குழந்த இருக்கிற வீடு வந்து திருப்பியும் குப்பையாக தான் போகிறது. அதுக்கோசரம் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி வேக்யூம் அடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் தூசி எல்லாம் போயிடும். அது குழந்தைகளுக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி, நமக்கும் வந்து க்ளீன் ஏர் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், என்ன தான் குழந்தைகள் எடுத்து எடுத்து போட்டாலும் திருப்பி வைக்க வேண்டிய வேலை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா ரூம்ஸும் நான் முடிச்சிட்டேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரும் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்து பேசேஜ் ஏரியா எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேர்கேஸ் செக்ஷனையும் அவர் வந்து வேக்யூம் அடிச்சிருவார். இந்த மீன்வைல் நான் வந்து எல்லா ரூம்லேயும் பெட்ஷீட்ஸ்லாம் ஊற்று போட்டோம்ல, ஸோ புது பெட்ஷீட்ஸ் போட போகிறேன். ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி தூக்கி போட்டோன்னே பெட்ஷீட் செட் ஆகிட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எடிட்டிங் தான். ரியல் லைஃப்பில் இதோட ஜாஸ்தி டைம் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ இந்த பாருங்கள், அவர் வேக்யூம் அடிச்சிட்ருக்காரு. பேசேஜும் அவர் அடிச்சிருவார். நம்ம வந்து ரூம்ஸ்லலாம் பெட்ஷீட்ஸ் மாற்றிட்டோம். குழந்தையோட ரூம்லேயும் பெட்ஷீட் மாற்றி துவே கவர்லாம் புதுசாக போட்டாச்சு. இதுதான் நம்மளோட சண்டே க்ளீனிங் vlog. ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க டின்னருக்கு. ஸோ பிரியாணியும் சீஸ் ஃபாண்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுஷ்மா சைனிங் ஆஃப். டேக் கேர்.